ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு our யூடியூப் சேனல். உங்களை நான் ரொம்ப நாள் கழிச்ச ஒரு vlogல பார்க்குறேன்னு நினைக்கிறேன். அதுக்கு என்னப்பா இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் டே, எதுக்காக vlog பண்றேன்னா இன்னைக்கு கார்த்திக்கோட பர்த்டே. கார்த்திக் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்க்கலாமா? கார்த்திக் இப்போ ரெடி ஆகிட்டு இருக்காங்க. நம்ம அழகாக ரெடி ஆகிட்டோம். இவன் ஒரு ஹேர் செட் பண்ணுறேன்னு இவ்வளோ நேரம் பண்ணிட்டு இருக்கான். நம்ம கூட நான் தலையே வரல. நீங்கள் என்னன்னா இவ்வளோ நேரம் ஜஸ்ட் ஸ்க்ரீம். என்னது இது? அது ஜஸ்ட் ஸ்க்ரீம். ஜஸ்ட் ஸ்க்ரீம். நான் ஒன்றுமே பண்ணலை. நீங்கள் வந்து இவ்வளோ லேட் பண்ணுறீங்க தலை வர்றதுக்கே. பெரிய எம்கேடி தியாகராஜ பாவதரு முடி அப்படியே விரிச்சு விடுறாரு. அதை மட்டும் தானே ரொம்ப நேரம் வாரிட்டு இருக்கேன். நீ அதுல முடியே இல்ல. இவ்ளோ நீட் முடி வச்சிருக்கேன். நானே ரெடி ஆயிட்டேன். 1 hour கிளம்பிட்டு இருக்க நீ. நான் இப்பதான் கிளம்பி ஆரம்பிச்சேன். ஓகே, நாங்க வந்து இப்போ மால் போலான்னு இருக்கோம். ஆக்சுவலி எந்த பிளானுமே இல்லை. இந்த வாட்டி என்ன பிளான் பண்றதுன்னு யோசிச்சு எந்த ஐடியாவும் வராததுனால புடிங்கிருப்ப போட அப்படி ஜஸ்ட் இந்த டேவை அப்படியே ஸ்பெண்ட் பண்ண போறோம். எங்களுக்கு எப்படிலாம் தோணுதோ அது மாதிரி ஜாலியா என்ஜாய் பண்ண போறோம். வாங்க எங்க கூட டிராவல் பண்ணுங்க. பாத்தீங்களா, கிளம்பலான்னு சொல்லிட்டு கம்பல் சூஸ் பண்ணிட்டு இருக்கா. இது சொல்லுங்க, எது நல்லா இருக்கு? இதுவா இதே ஓகே. அது ஓவரா இருக்கிற மாதிரி தெரியுது. உனக்கு எது பிடிச்சிருக்கு? எனக்கு இதுவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே போட்டுக்கோ. இது எப்படி இருக்கு பார்க்க? கொஞ்சம் ஓவரா இருக்கும். சரி, இது வேண்டாம் மக்களே. நம்ம இதை வைத்து விடுவோம். கிளம்ப வேண்டிய நேரம் டைம் ஆச்சுமா. என்னங்க உங்க பர்த்டேக்கு நான் அழகா இருக்க வேணாமா? ஆக்சுவலி இது போட்டா கூட சூப்பரா இருக்கும். எது போட்டா? பாத்தீங்களா எவ்வளவு வச்சிருக்கா இவ? ஒரு வீட்டுல இவ்வளவு வச்சிருக்காங்களே. அவ்வளவுதான் நான் வச்சிருக்கேன். இது அவ்வளவுதானா? இதுவே எனக்கு அதிகமா தெரியுது. இது எப்படி இருக்கு? ஓகேவா? ஏன்டா அழுகுற? ஒண்ணு பிடிக்குதுன்னு சொல்லு, இல்ல பிடிக்கலன்னு சொல்லு. போலாம். பர்த்டே பண்ண அளவு வைக்க கூடாது. வாங்க போகலாம். போலாமா? எது சூஸ் பண்ணிருக்க கடைசியா? இதானா? கடைசியா நான் வந்து இந்த கம்பலோட ஒரு அட்டாச்மென்ட் ஆட் பண்ணிருக்கேன். இது நானே டிசைன் பண்ண கம்பல். நீ செஞ்சியா? இது ஜோக்கு. அழக்கூடாது, சிரிக்கணும். இல்ல, 2 கம்பலையும் மிக்ஸ் பண்ணி நானே இதை உருவாக்கிருக்கேன். எப்படி இருக்கு? நானே சிந்திச்சேன். செம்மையா இருக்கு. ஃபேஷனபிளா இருக்கா? எக்ஸலென்ட், பியூட்டிஃபுல், மார்வெலஸ். வேணானா கழட்டிக்கலாம். நீ டைம் ஆயிடுச்சு. போலாமா? போவோம் வா. பூவா. ஹே காய்ஸ், நாங்க விஆர் மால் வந்துட்டோம். பாத்தீங்கன்னா சே ஹாய். என்ன பண்ண போறோம் தெரியல. ஃபர்ஸ்ட் போய் சாப்பிட போறோம். நல்ல ஹோட்டலா தேடும். டுடே சாட்டர்டே, அதனால வெஜ் தான். கார்த்திக் பர்த்டேவா இருந்தாலும் இன்னைக்கு ஃபுல் வெஜ். நான்வெஜ் சாப்பிடலாம். நான்வெஜ் சாப்பிடலாம். நோ, நான்வெஜ் சாப்பிடலாம். அங்க பாரு, சங்கீதா சைவமா. இவன் பொண்டாட்டி சங்கீதா சைவமானா அசிமானா அது எழுதி ரோட்ல ஓட்டுருக்கியா? கார்த்திக் பார்த்தீங்கன்னா ஃபுட் வாங்க போயிருக்காங்க. ஒரு சாப்பாடு வாங்க இவ்வளோ அலப்பறையாங்க. அங்கங்க பே பண்ணா ஈஸியா இருக்கும். இவன் தனியா கார்டு போட்டு அங்க போய் ஃபுட்டு வாங்கிட்டு வர்றதுக்குள்ள எனக்கு செமையா பசியே எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு சாட்டர்டே நல்ல வெஜ் தான். இதான் சாப்பிட போறோம். அப்பலாமா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கும். கொஞ்சம் அப்பளம் மாதிரி இருக்கு. வந்து பார்த்தீங்கன்னா 210 மினி மீல்ஸ். சாம்பார் ரைஸ், கர்ட் ரைஸ், சப்பாத்தி, வெஜ் பிரியாணி, பாப்பட், ஸ்வீட். உட்கா இருக்கு. சங்கீதா தானே ஹோட்டல்? சங்கீதா வெஜ் ஹோட்டல் தான். பியூர் வெஜ் ஹோட்டல். சாம்பார் ரைஸ் நல்லா இருக்கா? பாவமாக தான் இருக்கும் நான் பார்க்க.
பட் உங்க டெசர்ட் டே வந்துச்சு என்ன பண்றது? இன்னைக்கு சனிக்கிழமை சொல்லிட்டு நான்வெஜ் சாப்பிட மாட்டா, அதுக்கு இது என்னையே சாப்பிட விடாம நீ வெஜ்ஜை சாப்பிடணும், அதுவும் இல்லாம இதை சாப்பிடணும். ஒரு நாள் சாப்பிட மாட்டேன், சாப்பிடாம இருக்க மாட்டீங்களா? நாளைக்கு சாப்பிடலாம். நான் நினைச்சா சாப்பிடுவேன், பட் நான் சாப்பிட்டா நீ சாப்பிட்டுருக்கணும். அப்புறம் பாப்பாவுக்கு வந்து இது ஹெல்த்தியாக இருக்காது, ஸோ நம்ம வெஜ்ஜிலே போயாச்சு. இதோட பீஸா கூட வாங்கல, சாப்பாட்லேயே போயிட்டேன். எனக்கு ரைஸ் சாம்பார் ரைஸ் சாப்பிடுவேன். அடாடா, உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. என்ன மனுஷன்? இந்த மெனு பார்த்தீங்களா, இது கார்ட்போர்டில் கொடுத்துருக்காங்க. ரேட்லாம் படு பயங்கரமாக இருக்கு. டாஸ்கானோ இட்டாலியன் ரெஸ்டாரண்ட் பீட்சா. அடி பல்லகளெல்லாம் உடைச்சு போடுவேன். படிக்க தெரிஞ்சா படி, தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லிவிடுவாங்க. ரைஸ் டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு வேக வேகமாக அங்கே சாப்பிட்டு இங்கே வந்துட்டு அடுத்து பீட்சா சாப்பிடலாமா பாஸ்தா சாப்பிடலாம் சொல்லி உட்காந்துட்டாங்க. நம்மளுக்கு டெசர்ட்ஸ் எல்லாம் வேண்டாம். நான் எதுவுமே வேணாம்னு சொல்றேன். இந்த ரேட்டெல்லாம் பார்த்தாலே எனக்கு வகீர் வகீர் இருந்து உனக்கு 1573. இந்த கார்லிக் பிரெட் வந்து நம்ம காம்ப்ளிமெண்டே கொடுத்துருக்காங்க. காம்ப்ளிமெண்ட் சொல்ல முடியாது. கார்லிக் பிரெட் இல்லைங்க, என்னது இது? நார்மல் பிரெட். பீட்டா நார்மல் பிரெட் வித் சம் அந்த கிரீன்ஸ் எல்லாம் போட்டு ஒரு சாஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கா இல்லையா? நார்மலாக இருக்கு, ஆனால் அந்த சாஸ் நல்லா இருக்கு. நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த பீட்சா ஒயிட் பீட்சா வந்தாச்சு. அந்த ஆள் என்ன சொன்ன? பாப்பாவுக்கு வந்து இது ஹெல்த்தியாக இருக்காது, ஸோ நம்ம வெஜ்ஜிலே போயாச்சு. இதோட பீஸா கூட வாங்கல. ஏன்ட்டு என்ன சொன்ன? அப்படி இருக்கு, டிஃப்ரெண்டாக இருக்கு. இதுல எதுல உண்மை? ரெண்டும் உண்மை தானே. என்னடா சொல்ற? இங்கேயாச்சும் ஒரு செப்பல் சுட்டாக தான் பார்ப்போம். ஒரு வழியா புது ஸ்லிப்பர் வாங்கியாச்சு. இதுதான் நாங்கள் வாங்கின ஸ்லிப்பர். பார்க்கறதுக்கு கொஞ்சம் கேவலமா இருக்கும், பட் இவ்வளோ தேடி அதுதான் எங்களுக்கு பிடிச்சிருந்தது. நம்ம பழைய பேஷண்ட்டு பழைய செப்பலை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு புது செப்பலை இன்ட்ரடியூஸ் பண்ணிடுவோம். தெரியுதா? தெரியுது. இது எப்படி கட் பண்றது? எப்படி கட் பண்ண? வாயில கட்சி பிரி. ஐடியா கடையிலே கொண்டு கட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கலாம்ல. கையை கத்தி வருதா இல்லையா? இடிச்சிட போறாங்க பார்த்து. என்ன பண்ணுவ? பழைய செருப்பு தான் போட்டுக்கோ. பழசே போட்டுக்குவா? பழசே போட்டுக்கோ திருப்பி. அத்தியா சென்னைக்காரனுக்கு கையை கத்திரி. நல்லா இருக்கு. வாய்ஸ் அடுத்து நம்ம வந்து நம்ம பர்த்டேனால சாமி கூட வந்திருக்கோம். இது வரைக்கும் நான் இந்த கோயிலுக்கு வந்ததே இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வரோம். நானும் இந்த கோயிலை தாண்டி நிறைய வாட்டி போயிருக்கேன். இது தாண்டி தான் வலசராக்கு இருக்கும். நான் அங்கே டியூஷன் படிச்சிருக்கேன். நானும் சின்ன வயசுலேருந்து படிச்சியா? படித்தேன். பல வாட்டி நான் பல வருஷம் ஒரு 10 வருஷம் மேலே இந்த இந்த மெயின் ரோட்டில் தாண்டி போயிருக்கேன். நான் ஒரு வாட்டி கூட இந்த கோயிலுக்கு நான் வந்ததே இல்லை. ஸோ மொதல் வாட்டி இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன். நம்ம கரெக்டாக வரும்போது பார்த்தீங்கன்னா சொல்லு, ராமருக்கு அபிஷேகம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம தரிசனம் கிடச்சிருக்கு. இப்போ கோயில் சுற்றி பார்த்துட்டு கடைசியாக ராமரை கும்பிட்டுட்டு வீட்டுக்கு போகிறோம். ஆமாம், நம்ம டைம் கரெக்டாக இருக்கு பாருங்கள். நம்ம வரும்போது கரெக்டாக அபிஷேகம் நடந்துட்டு இருக்கு.
நல்லா இருக்கா? அடுது நல்லா இருக்கு. நேற்று ஸ்டார்ட் பண்ண செலிப்ரேஷன் ஃபைனலி இப்போ நாங்கள் பாண்டிச்சேரி பீச்சில் வந்து கேக் கட் பண்ணி கார்த்திகோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணியாச்சு. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அவ்வளோதான் கூட்டு கேக் வெட்டின வெரி ஹாப்பி. ஆக்சுவலாக வேற மாதிரி வந்தோம். ஓகே ஓகே, நீங்கள் இந்த vlog பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறோம். மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எல்லா வீடியோஸும் மறக்காம வாட்ச் பண்ணுங்க. Bye.